வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டம் மிக பெரிய அளவில் எதிர்ப்பாக முடிந்த நிலையில் இன்று காலையில் தென் மாவட்ட நிர்வாகிகள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு வந்து நேற்று நடைபெற்ற செயற்குழு செல்லாது என்றும் எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலிருந்து விரட்டுங்கள் என்றும் தற்பொழுது விமர்சனங்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் போலீஸ் பாதுகாப்பும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் குவிக்கப்பட்டுள்ளார்கள். கலவரமாக மாறுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக 9 தீர்மானங்கள் அவரை சுற்றியே போடப்பட்டிருக்கிறது. கட்சியின் வளர்ச்சிக்காக எந்த ஒரு புதிய அறிவிப்பும் வெளியாகவில்லை. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட OPS, சசிகலா, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களுக்கு இடமில்லை. இவர்களை தவிர மன்னிப்பு கடிதம் யார் கொடுத்தாலும் அவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்வேன் என்றும் பேசியிருந்தார். இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறியிருந்ததோடு மட்டுமல்ல, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சில உயர் பதவிகளையும் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை தன் வசப்படுத்த வேண்டும். அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அதை சிறப்பாக வழிநடத்திய புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு பிறகு தொண்டர்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாத தலைவராக எடப்பாடியால் தான் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் நலிவடைந்த தொண்டர்களுக்கு எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்க முடியாத நிலைமையில்தான் நேற்று செயற்குழு கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. வழக்கு பொதுச்செயலாளர் பதவிற்கான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவசரமாக செயற்குழு கூட்டத்தை கூட்டி அதிமுகவில் ஒருபோதும் பன்னீர்செல்வம் அவர்களை இணைக்க முடியாது என்ற தீர்மானத்தையும் நிறைவேற்றியுள்ளார். இது மிகப்பெரிய அளவில் மோசமான சூழ்நிலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரமாக இந்த மாவட்ட செயலாளர்கள் மாறுவார்களா அல்லது காவல்துறை அதிகாரிகள் இதனை கட்டுப்படுத்தி பிரச்சனைகளை முடிப்பார்களா என்று அதிமுகவின் நிர்வாகிகள் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன் இவர்கள் பதற்றத்துடன் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்து உள்ளார்கள். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு மிக மிக மோசமான தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நிர்வாகிகள் கூறுவது சரியா தவறா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.